தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தினுடைய பகுதியை நம்ம பார்த்தோம். அப்போ கடைசியில் ஆமீன் சொல்கிறது இல்லையன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். மத்தேயு நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் கற்பித்த ஜெபம் இருக்குது, அதனுடைய கடைசியில் ஆமீன் இல்லை. அதனால தான் இங்கும் நம்ம ஆமீன் சொல்வதில்லை, ஜெபத்தை மட்டும் சொல்கிறோம். வழிபாட்டிற்கு வெளியே ஆமீன் சொல்வது தவறும் இல்லை. இப்போ ஏன் ஆமீன் சொல்கிறதில்லை ஃபாதர்ன்ற ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் ஆமீன் ஏன் சொல்வதில்லை என்றால், நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பிறகு ஃபாதர் ஜெபத்தை கண்டினியூ பண்ணுறாரு. ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை உரித்தாக கனியுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது அதனுடைய முடிவில் அதனுடைய கண்டினியூட்டி கேட்குறார் பாருங்கள். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும். அப்போது அதனுடைய கண்டினியூட்டி இருக்கிறதுனால ஆமீன் சொல்கிறதில்லை. இன்னும் ரெண்டாவது ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஃபாதர் கை தூக்கலாமா, கை தூக்கக்கூடாதா? ஃபாதர் கை தூக்குறாரு, நல்லா தூக்குறாரு, சிலவங்க கை தூக்கிறது இல்லை. அதனுடைய ரூப்ரிக்ஸ் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரூப்ரிக்ஸின் படி குருவானவர் மட்டும் கை தூக்கினால் போதும். திரு கிண்ணத்தையும் திரு அப்பம் உள்ள தட்டையும் பீடத்தின் மீது வைத்துவிட்டு அருள் பணியாளர் தம் கைகளை குவித்து சொல்கின்றார். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். சொன்ன பிறகு அவர் தம் கைகளை விரித்து மக்களோடு சேர்ந்து சொல்கின்றார். அப்போ மக்களுடைய கை எப்படி இருக்குன்னு ரூப்ரிக் சொல்லலை. அப்போ கை மேலே தூக்குறதுனால எந்த தவறும் இல்லை. கை குவித்து தான் சொல்லணும்னு இல்லை, கிளியராக மக்களையும் கை குவிக்க சொல்லுங்கள், கை தூக்க சொல்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் மக்களோட சேர்ந்து சொல்கின்றார், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இனி கை தூக்குனா இன்னொரு அழகு என்னன்னு பாருங்கள். இப்போவே உங்களுக்கு பீஸ் பி வித் யூனுடைய அதுக்குள்ளேயும் போகிறேன். நீங்கள் இதுக்கு முடிஞ்ச பிறகு பாருங்களேன், சமாதானம் கொடுக்குறீங்க. அப்போ சமாதானம் எங்கேருந்து வாங்கி நம்ம எங்கே கொடுக்குறோம்? அப்போ நம்மளுடைய கை பாருங்கள், அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி இருக்குது கையே. சமாதானம் கொடுக்கும் பொழுது இப்படி போகுது கையே. அப்போது ஆண்டவருடைய உறவில் வந்த பிறகு மனிதருடைய உறவை நாம் கொண்டாடுகிறோம். ரெக்கன்சைலிங் த ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெக்கன்சைலிங் வித் ஹியூமன்ஸ். அதனாலவே அவர் ஃபாதரெலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, சும்மா ஸ்டைலாக எல்லாம் கை கோர்த்து பிடிங்க அப்படின்வாங்க. அப்போ கை கோர்த்து பிடிச்சு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அல்ல இது. இது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். எங்கிருந்து வாங்கி இங்கே கொடுக்குறோம். அதனால் கை கோர்த்து அல்ல, மாறாக கை குவித்து இல்லைன்னா கை உயர்த்தி. கை உயர்த்தும் பொழுது அதனுடைய அழகான ஒரு மீனிங், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், அங்கிருந்து பெற்றுக்கொண்டு இங்கிருந்து கொடுக்கிறோம். அப்போ ஆமீன் சொல்வதில்லை. ஏன் சொல்வதில்லை? திருவிவிலியத்தில் இல்லாதனால திருவழிபாட்டு முறையில் அதை சேர்க்கலை. ஃபாதர் தொடர்ச்சி அவர் ஜெபம் சொல்கிறாரு. போஸ்டர் என்ன, கை உயர்த்தி சொல்லும் பொழுது ஆண்டவரிடம் உள்ள ரெக்கன்சிலேஷன் அப்பான்னு கூப்பிடுறோம். சந்தோஷமாக ஒரு மகனா மகளா என்னை தூக்குங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி அப்பா அம்மா பாசத்தோடு கேட்குற ஒரு ஜெபம், ரெக்கன்சைலிங் வித் காட். அடுத்தது மனிதனோடு உள்ள ரெக்கன்சிலேஷனுக்காக. இனி ஃபாதர் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து. ஸோ நமக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? உடனே சொல்லுவோம், இயேசு பாவங்களை மன்னிக்க வந்தார், பாவத்தை மன்னிக்க வந்தார். இயேசு பாவத்தை மன்னிக்க வந்தாரா? ஆமாம். ஆனால் அது முழுமையான பதிலா? இல்லை. இயேசு பாவத்தை மன்னிக்க வரலை, இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தர வந்தார். ஃபொர்கிவ்னஸ் வேறங்க, டெலிவரன்ஸ் வேற. இயேசு வந்தது பாவத்திலிருந்து விடுதலை தர, சாத்தானிடமிருந்து விடுதலை தர. பாவம் மன்னிப்புனா என்ன ஃபாதர்? பாவம் மன்னிப்புனா மன்னிப்பு வாங்குறீங்க, திரும்பவும் இப்போ பாவத்தை செய்கிறீங்க, மன்னிப்பு வாங்குறீங்க, திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறீங்க, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருங்க கடவுள். ஆனால் என்றைக்கு வர மன்னிப்பார்? மரணம் வரதான். அதுக்கு பிறகு மன்னிப்பு இல்லை, தண்டனை தான். அதனால் இயேசு வந்தது பாவத்திலிருந்து விடுதலை தர, சாத்தானிடமிருந்து விடுதலை தர, உன்னை ஏமாற்றுபவனிடமிருந்து திருடனிடமிருந்து விடுதலை தர தான் இயேசு வந்தார். அந்த விடுதலை எப்படி தந்தார்? மன்னிப்பின் வழியாக தந்தார். இயேசுடைய பிறப்பில் கூட பாருங்களேன், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது திருவசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆட்டிடையர்கள்கிட்ட வானதூதர் வந்து பாடுற பாட்டு இல்லைனா அறிவிக்கிற அறிவிப்பு பாருங்கள். உங்களுக்காக என்று தாவீதின் ஊரில் பெத்லகேமில் ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். மன்னிப்பவர் பிறந்துள்ளார் இல்லை, மீட்பர் பிறந்துள்ளார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 77வது திருவசனம், பாவ மன்னிப்பின் வழியாக வரும் மீட்பு.
அப்போது மீட்பை தர வந்தார். அதற்கு முதல் ஸ்டெப் எடுத்தது மன்னிப்பு. மன்னிப்பின் வழியாக மீட்பு. அப்போ பாவ சங்கீதம் உங்களுக்கு என்ன தருது? பாவம் மன்னிப்பா, பாவம் மீட்பா? பாவம் மன்னிப்பிலிருந்து மீட்பு. திருப்பலி உங்களுக்கு என்ன தருது? பாவ மன்னிப்பிலிருந்து மீட்பு. இயேசு வந்தது மீட்பை தர, விடுதலை தர, மன்னிப்பை அல்ல. மன்னிப்பை தந்தது விடுதலை தருவதற்கு. யோவான் 8வது அதிகாரத்தில் நம்ம ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்கும்பொழுது அந்த பொண்ணை இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு அவங்களுக்கு அந்த பாவம் செய்ய முடியலைங்க. அதாங்க மீட்பு, அதாங்க விடுதலை. மன்னிச்சிட்டாரு, போமா மன்னிச்சிட்டமா உடனே. திரும்பவும் போய் அந்த பொண்ணு அந்த பாவத்தை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவள் செய்யலை, அவளால் செய்ய முடியலை. அதாங்க மீட்பு. இயேசு கிறிஸ்து வந்தது இந்த மீட்பை தர. ஷீ குட் நாட் டூ, ஷீ கேனாட் பட் டூ. மீட்பை தர வந்தார், விடுதலை தர வந்தார். அதான் அந்த ஜெபம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். அப்போ வாழ்நாளுடைய அமைதி எங்கிருந்து வருது? விடுதலையிலிருந்து வருது. எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலையிலிருந்து வருகிறது. இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும். மன்னிப்பவர் கிடையாதுங்க, மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ வந்தது மீட்பிற்காக, விடுதலை தருவதற்காக. இயேசுவே நம் மீட்பர், இயேசு மட்டுமே நம் மீட்பர். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.